சீர்காழி பக்கத்துல இறந்தவரோட உடலை சாலை நடுவுல புதைச்சதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சுடுகாடு வந்து கொடுத்தாங்க, அது பணம் பதிக்க தான் கொடுத்தாங்க. அந்த சுடுகாட்டுல வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களா ஏற்பட்டு சுடுகாட்டை ரோடு போட்டுட்டாங்க, யாருக்கிட்டையும் சொல்லாத. குடியிருப்பு பகுதிகளுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி செய்து தர அரசுக்கு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. நாலு தலைமுறையான சுடுகாடு, இந்த சுடுகாட்டு சுற்றளவு ஒரு ஏக்கர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கத்துல ஆச்சால்புரம் ஊராட்சியை சேர்ந்த கீழகரம் கிராமம் ஒண்ணு இருக்கு. இங்க சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்க வசிச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சரோட கிராம சாலைகள் இணைப்பு திட்டத்தின் கீழே ரூபாய் 42 லட்சம் மதிப்பீட்டுல கீழகரம் கிராமத்துல இருந்து மயானத்துக்கு போக 823 மீட்டர் தொலைவில் கடந்த சில தினங்களா சாலை அமைக்கிற பணி நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கிற வயல்களுக்கு விவசாயிகள் போயிட்டு வரும் வகையில அந்த பகுதியில முதலைமேடு, அனுமந்தபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு போற இணைப்பு சாலையும் இருந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் மண் சாலையா மட்டுமே இருந்துட்டு வந்த இந்த சாலை இப்போ தார் சாலையா மேம்படுத்துற பணி நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 600 மீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்கிற பணி முடிஞ்சிருக்கு. இன்னும் பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல கீழகரம் கிராமத்தை சேர்ந்த சவுந்தரராஜன் அப்படிங்கிறவர் இறந்திருக்காரு. இவரோட உடலை கீழகரம் கிராமத்தை சேர்ந்தவங்க எடுத்துட்டு வந்து மயானத்துக்கு போற வழியிலேயே, அதாவது சாலை அமைக்கிற வழியிலேயே சாலையில குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. இது பத்திய தகவல் அறிஞ்ச சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் அவர்கள் விசாரணை மேற்கொண்டிருக்காரு. சாலையில பள்ளம் தோண்டி இறந்தவரோட சடலத்தை புதைச்ச சம்பவம் ஆச்சால்புரம் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழகரம் பகுதியில இறந்தவங்களை பல வருஷங்களா புதைச்சிட்டு வர்றதாகவும், எங்களுக்கு தெரியாமலேயே சாலை அமைச்சிருக்காங்க அப்படின்னு கிராமவாசிகள் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. இறந்தவர்களை அடக்கம் செய்யற இடத்துல சாலைகளை அகற்றிட்டு சடலங்களை புதைக்கிறதுக்கான வழிவகை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வசதிகளை கேட்டு அரசுக்கு கோரிக்கையும் வச்சிருக்காங்க கிராம மக்கள். சீர்காழி தாலுக்கா ஆச்சால்புரம் கீழாகரத்தில் இருக்கும் பஞ்சாயத்தில் உள்ளவங்க பிரசிடெண்ட்டு எங்கள் ஊருக்கு குடிநீர் வசதி, வீடு வசதி, எதுவுமே ரோட்டு வசதி எதுவுமே செய்யவே இல்லை. எங்களுக்கு கொடுத்த சுடுகாட்டில் வந்து சுடுகாடு வந்து கொடுத்தாங்க, அது பணம் பதிக்க தான் கொடுத்தாங்க. அந்த சுடுகாட்டில் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களா ஏற்பட்டு சுடுகாட்டை ரோடு போட்டுட்டாங்க, யாருக்கிட்டையும் சொல்லாத. திரும்பி நாங்கள் அதை வந்து ஊர் மூலியத்தில் வந்து அந்த ரோட்டை தடுத்து உடனே மறைக்கும் போது உடனே போலீஸு தாசில்தார்லாம் வந்தாங்க, மேப்பை பார்த்தாங்க. பார்த்ததுக்கு இந்த சுடுகாட்டில் ரோடு போட அதிகாரம் கிடையாதுன்னு தாசில்தார் சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு போனதும் போலீஸும் போயிடுச்சு. அதோடு நாங்கள் பணத்தை வச்சு புதைச்ச பிறகு திரும்பி வந்து அந்த ரோட்டை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதுக்குள்ளது மேல இடத்துல அதை தடை பண்ணணும். எங்களுக்கு சுடுகாடு வந்து 1 ஏக்கருக்கு வந்து அளந்து இடம் போட்டு கொடுக்கணும்.